ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் சாளுக்கியர்கள் இதில் தக்கான அரசுகள் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி காலம் என்ன, அதை தோற்றுவித்தது யார், அதுக்கான தலைவர் யார், அதில் சிறந்த அரசர் யார், கடைசி ஆட்சியாளர் யார், எப்படி அந்த ஆட்சி அழிஞ்சது, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே. இப்போ சாளுக்கிய மரபு பார்த்துடலாம். சாளுக்கிய மரபுல முற்கால மேலை சாளுக்கியர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுடைய ஆட்சி காலம் கிபி 6வது நூற்றாண்டுலேருந்து 8வது நூற்றாண்டு வரைக்கும். அதே மாதிரி முற்கால மேலை சாளுக்கியர்கள் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா, கர்நாடக பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய தலைநகர், முற்கால மேலை சாளுக்கியர்களுடைய தலைநகர் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாதாபி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதாபி தான். ரெண்டுமே வாதாபி அப்படின்னு சொன்னாலும் பாதாமி அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். முற்கால மேலை சாளுக்கிய ஆட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது புலிகேசி தான் தோற்றுவித்திருக்காரு. முற்கால மேலை சாளுக்கிய ஆட்சியில் மிக சிறந்த அரசர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் புலிகேசி. அதே மாதிரி முற்கால மேலை சாளுக்கியர்களுடைய ஆட்சி காலத்தில் கடைசி ஆட்சியாளர் யார்? முதல் ஆட்சியாளர் 1ஆம் புலிகேசி பார்த்தோம்ல. கடைசி ஆட்சியாளர் 2வது கீர்த்திவர்மன். அதே மாதிரி சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் புலிகேசி. இந்த முதலாவது முற்கால மேலை சாளுக்கிய வம்சத்தை தோற்கடித்தது யார்? கடைசி ஆட்சியாளரான 2வது கீர்த்திவர்மனை தோற்கடித்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிபி 753 தந்தி துர்கா அப்படிங்கிறவர் தான் தோற்கடிக்கிறாரு. யாரை தோற்கடிக்கிறாரு? 2வது கீர்த்திவர்மனை தோற்கடிக்கிறாரு. முற்கால மேலை சாளுக்கிய ஆட்சியாளர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐஹோல கல்வெட்டு, இவருடைய அவைப்புலவர் ரவிகீர்த்தி தான் இந்த ஐஹோல கல்வெட்டை செதுக்கிறாரு. கிபி 637 அர்ஷர் 2ஆம் புலிகேசியால தோற்கடிக்கிறாரு. அடுத்து பிற்கால மேலை சாளுக்கியர். இப்போ நம்ம பார்த்தது முற்கால மேலை சாளுக்கியர்களை பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது பிற்கால மேலை சாளுக்கியர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எந்த நேரத்தில் இவங்களோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கிபி 10லேருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி காலம். யாருடைய ஆட்சி காலம்? பிற்கால மேலை சாளுக்கியர்களுடைய ஆட்சி காலம். இவங்களுடைய ஆட்சி பகுதி, பிற்கால மேலை சாளுக்கியருடைய ஆட்சி பகுதி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாராஷ்டிரா பகுதி தான். பிற்கால மேலை சாளுக்கியர்களுடைய தலைநகர் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்யாணி. அதே மாதிரி பிற்கால மேலை சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2வது தைலப்பா தான் தோற்றுவிக்கிறாரு. பிற்கால மேலை சாளுக்கியர்களுடைய ஆட்சியாளர்களுடைய சிறந்த அரசர் யார் அப்படின்னா, 2வது சோமேஸ்வரன், 2வது ஜெயசிம்மன், 6வது விக்ரமாதித்தன். இவங்க 3 பேருமே பிற்கால மேலை சாளுக்கிய ஆட்சியாளர்களில் மிக சிறப்பான ஆட்சியாளர்கள். பிற்கால மேலை சாளுக்கிய மரபுடைய கடைசி ஆட்சியாளர் அப்படின்னா 4வது சோமேஸ்வரன் தான் கடைசி ஆட்சியாளர். பிற்கால மேலை சாளுக்கியர்களுடைய ஆட்சியை தோற்கடித்தது யார் அப்படின்னா, ஹொய்சாலர், காகாத்தியர்கள், யாதவர்கள் இவங்களுடைய வளர்ச்சியினால் பிற்கால மேலை சாளுக்கியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. இவங்களுடைய சின்னங்கள் என்னென்ன அப்படின்னா, ஐஹோலே கல்வெட்டு, அதே மாதிரி பட்டாளக்கல், பாதாமி குகைகள், இது எல்லாமே இவங்களுடைய சிறப்பு. அதுக்கடுத்து கீழை சாளுக்கியர்கள் பற்றி பார்த்துடலாம். இவங்களுடைய ஆட்சி எந்த இடத்துல பரவி இருந்தது எது வரைக்கும் அப்படின்னா, ஆந்திரா ஒரிசாலெல்லாம் இவங்களோட ஆட்சி இருந்தது. ஆட்சி பகுதி ஆந்திரா ஒரிசா. தலைநகரம் எது அப்படின்னா, கீழை சாளுக்கியர்களுடைய தலைநகரம் வெங்கி. கீழை சாளுக்கிய ஆட்சியை தோற்றுவித்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஷ்ணுவர்தன் தான் தோற்றுவிக்கிறாரு. கீழை சாளுக்கிய ஆட்சியாளர்கள் சிறந்தவர் யார் அப்படின்னா, அந்த மாதிரி யாரும் இல்லை. கீழை சாளுக்கிய வம்சத்தை கடைசி ஆட்சியாளர் 1வது குலோத்துங்க சோழன் தான் கீழை சாளுக்கிய வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர்.
கீழை சாளுக்கிய வம்சத்தின் கடைசி ஆட்சியாளரான முதலாவது குலோத்துங்க சோழரை தோற்கடிச்சது யார் அப்படின்னா சோழ பேரரசோட இணைஞ்சிட்டாங்க. முதலாவது குலோத்துங்க சோழன் தன்னுடைய கீழை சாளுக்கிய ஆட்சி பகுதியை சோழ பேரரசோட இணைச்சிடுறாரு. அதனால் அது வீழ்ச்சி அடையுது. இதோட சிறப்பு என்ன? கீழை சாளுக்கிய வம்சத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சோழர்களுடைய திருமண உறவு வச்சுக்கிட்டதுனால இவங்க வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் சாளுக்கியர்கள் தக்கான பகுதியை ஆட்சி பண்ண சாளுக்கியர்கள் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய முதல் ஆட்சியாளர் யார், சிறப்பான ஆட்சியாளர் யார், கடைசியான ஆட்சியாளர் யார், யார் தோற்கடிச்சது, எந்தெந்த பகுதியை அவங்க ஆட்சி பண்ணாங்க, இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம்.